நானும் பகவானுக்கு உடைமை, எல்லா ஜட பொருள்களும் பகவானுக்கு உடைமை. ஆனா எனக்கு ஒரு பெருமை இருக்கு சுவாமி, அறிவிருக்கிற உடைமை. மற்றதெல்லாம் அறிவில்லாத உடைமை. ஆனா ஜீவாத்மாங்கிறவர் மட்டும்தானே அறிவிருக்கிற உடைமை. இப்ப பெருமாளுக்கு அப்ப யார் பேர்ல ஆசை அதிகமா இருக்கும்? அறிவில்லாத சொத்தை விட அறிவிருக்கிற சொத்து இடத்துலதான் ஆசை நிறையா இருக்கும். நீங்களே உங்களுக்குள்ள கேள்வி கேட்டு பாருங்களேன். உங்க வீட்டுல நீங்க வாங்கி வச்சிருக்கிற வீடு சொத்து 10 பேர்ல விருப்பம் அதிகமா, அல்லது பொண்ணு பிள்ளை பேர்ல விருப்பம் அதிகமா? கண்டிப்பா பொண்ணு பிள்ளை பேர்ல தான். ஆனாலும் இப்ப பொண்ணுக்கு ஒண்ணு கல்யாணம் பண்ணோம்னால் இந்த சொத்தை வேணா வித்துடலாம், அது இதுவும் சொத்தாச்சே அதுவும் சொத்தாச்சே, வித்துடலாமா பண்ணிடலாமான்னால் அது அறிவில்லாத சொத்துன்னா, பொண்ணு அறிவி இருக்கிற சொத்துன்னா, அப்படி நாம இதை விட்டுட்டு அதை பண்றோம்னு சொல்றோமோ இல்லையோ. அப்ப நமக்கே கூட அறிவற்ற சொத்தை விட அறிவுள்ள சொத்துலதான் ஆசை அதிகமா இருக்கு. அதே போல பகவானுக்கும் அறிவில்லாத ஜட பொருள்களை சொத்துன்னு கொள்றது விட அறிவுள்ள நம்ம சொத்துன்னு கொள்ளுவதில் எவ்வளவு ஆனந்தப்படுவார். இது வரைக்கும் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும் இல்லையோ. இப்பதான் கொஞ்சம் முகம் சுழிக்க போறீங்க. நீங்க நன்னத்தான் இருந்தது. ஆனா அந்த அறிவில்லாத சொத்து எப்படி நடந்துக்குமோ அதே போல அறிவுள்ள சொத்து நடந்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை விட இது அறிவு இருக்குன்னு ஏற்றம். அப்படின்னா பகவானுடைய விருப்பப்படி நடக்க வேண்டாமோ? அவர் எப்படி ஆசைப்பட்டிருக்காரோ அதன்படிக்கு நடந்தோமானால் அறிவுள்ள சொத்து இருக்குன்னு புரிஞ்சு விடுவார். இந்த பொருள் பகவானிடத்துல நடந்துக்கிறதுக்கும் நான் அவரிடத்துல நடந்துக்கிறதுக்கும் வித்தியாசமே இல்லாத படுத்தினால் அப்ப அவர் என்ன நினைப்பார்? இதுக்கு அறிவில்லாத பொருளை சொத்தா வச்சுக்கிறதே தேவையில்லை, அறிவிருக்கிற இவனை சொத்தா வச்சுட்டு இப்ப என்ன லாபப்பட்டேன்? இருக்கிறது தான் லாபம், அதை தவிர ஒண்ணும் பண்ணலேன்னு தோணிப்படாதா? அதனால முதல்ல ஞானம் தேவை நேர்த்தி பார்த்துட்டோம். அந்த ஞானத்தோட நிற்கக்கூடாது, பகவானுடைய பிரீத்தியாக ஆக வேண்டும். பகவானுக்கு நம்ம பேர்ல விருப்பம் ஏற்பட வேண்டும். எல்லாரிடத்துலையும் அவருக்கு விருப்பம் இருக்கு. ஆனா அந்த விருப்பம் மலரணம் ஒல்லியும் அவர் ஒன்றும் தடங்கல் வைக்கவே மாட்டார். ஆனா அந்த விருப்பம் மலரணம்னால் நாம தடுத்து கொண்டு இருக்கிறோம். நம்ம கிட்ட இருக்கிற தடுப்பை நீக்கிட்டோம்னால் தானே ஓன்னு விருப்பம் நம்ம பேர்ல மழையாட்டம் பொழியும். எல்லாரும் நின்றுட்டு இருக்கா, திடீர்னு ஷோன்னு மழை கொட்டுறது. அதானே இப்ப நம்ம எல்லாருக்கும் ஆசை. கண்டிப்பா ஒரு பாட்டை மழை பெய்யணும், எல்லா கிணத்துலையும் ஜலம் ரொம்பணும், ஏரி கண்மாய் கால்வாய் எது உண்டோ எல்லாத்துலையும் ஜலம் ரொம்பிடணும். எல்லாரும் நின்று இருக்கா, பார்த்துருந்தேன் நனைஞ்சுட்டே இருந்தா. ஒரே ஒரு சுவாமி மட்டும் நனையவே இல்லை. அது என்னமா சுவாமி, எல்லாரும் நனைஞ்சுட்டு இருக்கிறச்சு அவர் மட்டும் நனையாது இருக்காரு. கிட்டக்க போய் பார்த்தா கொடை பிடிச்சிட்டு இருக்காரு. நனைய மாட்டாரோ இல்லையோ. இப்ப அவர் என்கிட்ட கேட்கிறார், நான் நனையணும்னா என்ன பண்ணணும்? நீங்கள்லாம் ரொம்ப நன்னா நனையிறே, நான் நனையணும்னா கொஞ்சம் வருண பகவானிடத்துல சொல்லி என்னையும் நனைக்க சொல்லுங்களேன்னார். இது சொல்ல வேண்டியது யார்கிட்ட? வருண பகவான்கிட்டயா இவர்கிட்டயா? மற்ற எல்லாரும் நனைஞ்சிட்டு இருக்கா, இவர் மட்டும் நினைக்கலன்னா ஆபத்து வருண பகவானிடத்துல இல்லை, தப்பு அவரிடத்துல இல்லை, தப்பு இவர்கிட்ட இருக்கு. பிடிச்சிட்டு இருக்கிற கொடையை கேட்ட வேண்டாமா? இவர் கொடையை எடுத்துடும் சுவாமி, தானே சரியா படும். அதே போல பகவான் அவருடைய பிரீதியை எல்லார் பேர்லையும் பொழிஞ்சுட்டு தான் இருக்கார். நான் தேவையில்லாத ஒரு கொடையை பிடிச்சிட்டு இருக்கேன், அதனால அந்த பிரீத்தி என் பேர்ல கொட்ட மாட்டேங்கிறது. இப்ப அவரை பார்த்து நீ இவர் பேர்லையும் பிரீத்தி காட்டுன்னு சொல்லணுமா? இல்லை நான் பிடிச்சிட்டு இருக்கிற கொடையை எடுன்னு சொல்லணுமா? நான் அவருடைய பிரீதியை தடுத்து கொண்டு இருக்கிறேன். அந்த தடுப்பை விலக்கினால் கண்டிப்பா பகவானுடைய பிரீதி மழை போலத்தான் பொழியும். கையாறு சக்கரத்து என் கருமாணிக்கமே என்னென்னு பொய்யே கைமை சொல்லி புறமே புறமே ஆடி மெய்யே வெத்தொழிந்தேன் விதிவாய்க்கின்னு காப்பாரார் ஐயோ கண்ணபிரான் அறையோ என போனாலேன்னு நம்மாழ்வாருடைய ஒரு 5ஆம் பத்து முதல் பாசுரத்துல சாதிக்கிறார். விதிவாய்க்கின்னு காப்பாரார், என் தலையில விதியா கொட்டுறதே தடுக்கிறதுக்கே ஆள் இல்லையேங்கிறார். விதி வந்தா தடுக்க முடியாது இல்லையோ. ஆழ்வார் இந்த இடத்துல விதின்னு எதை தெரியுமோ சொல்றார்? பகவானுடைய அனுகிரகத்தை தான் விதிங்கிறார். அது ஒன்னத்தான் நம்மால தடுக்கவே முடியாது. அப்ப அவருக்கு ஞானம் இருக்கு, நம்ம கிட்ட ஞானம் இருக்கு. ஆனா அவருடைய ஞானம் மட்டும் இருந்தா போறாது, அந்த ஞானம் பிரீத்தி ஆகணும், நம்ம பேர்ல அன்பாகணும். அப்ப அவர் அந்த அன்பை நம்ம பேர்ல பொழியணும்னால் வாங்கிக்கிறதுக்கு நம்ம தயாரா இருக்கணுமோ இல்லையோ. அதுக்கு நாம் என்ன செய்யணும்னால் பக்தி செய்ய வேண்டும். நாம பக்திங்கிறத காட்டணும். ஆனா அது இல்லாம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னால் எம் பாட்டை நான் பார்த்துக்கிறேன், எம் பாட்டை நான் பார்த்துக்கிறேன், எனக்கு கை காலு மூக்கு நாக்கு இருக்கு எனக்காக உபயோகப்படுத்திக்கிறேன், எனக்கு நெஞ்சு இருக்கு என்னை பத்தி நினைச்சுக்கிறேன், எனக்கு பேச்சு இருக்கு எனக்காகவே உபயோகப்படுத்திக்கிறேன். அப்ப மனம் மொழி மெய் இந்த மூணும் எனக்காக கொடுக்கப்பட்டிருக்கு, நானே அதன் பாட்டை பார்த்துக்கிறேன்னு சொன்னால் ஓங்கிற ஆசையோட மழை கொட்டுறாப்புல வந்த அவரை ஓங்கி தடுத்துடுறாப்புல இருக்கு. ஒரு சுவாமி ரொம்ப நன்னா பாட வர சமயத்துக்கு திடீர்னு மூக்கு அப்படி கட்டியா பிடிச்சிட்டா என்ன ஆகும்?
கணங்கனான்னு ஒன்றும் சரியா வராது, அதுவான குரலான்னு வரும், அழுத்து அப்படியே பிடிச்சிட்டா பாடுறதுக்கே வராது இல்லையோ. அதை போல பகவான் ஒவ்வொரு பிரீத்தியை காட்ட வரச்சே இவன் இவனுடைய மனசு, பேச்சு, இவனுடைய எல்லா செய்கைகள் இது எல்லாத்தையும் ஏதோ பக்கம் வச்சுட்டு இருந்தார்னால் அப்ப அவர் என்ன நினைப்பார், நான் ஆசையா இவனோட அனுபவிக்கணும்னு வந்திருக்கிறச்சே இவன் எங்கேயோ திரும்பி போயிட்டு இருக்கானே, இவனுக்கு எனக்கும் தான் சம்பந்தம்னு நேத்திக்கு முழுக்க ஞானம் ஞானம்னு பார்த்தோமே. பகவான் தான் ஆதாரம், பகவான் தான் நம்மளை சிருஷ்டிக்கிறார், எல்லா விதத்திலையும் நமக்கு ரட்சகனா இருக்கார். இப்படி எல்லாம் பகவானுக்கு நமக்கும் இருக்கிற உறவை தெரிஞ்சுட்டு அப்புறம் அவரை திரும்பி பார்க்காமல் மனமோ மொழியோ மெய்யோ வேற எதையான பக்கம் பார்த்துட்டு இருந்தால் அப்ப பக்தி இல்லாத இருக்கும்னு அர்த்தம். ஞானம் கூட வந்துடும், உடலை காட்டில ஆத்மா வேற புரிஞ்சது, பகவானுக்கு சொத்து ஜீவாத்மான்னு தெரிஞ்சது, இதை தெரிஞ்சுட்டா மரம் போறாது. யார் நமக்கு சுவாமியோ அவனிடத்துல பிரீத்தி, அவனிடத்துல அன்பு, அந்த அன்பின் வெளிப்பாடத்தான் பக்தி பக்திங்கிறோம். அதனால பக்திங்கிறது ஞானம் முதிர வேண்டும், அதுதான் ஞானம் கனிந்த நலம்னு சொல்றார். உயர்வர உயர் நலம் உடையவன் மயர்வர மதிநலம் அருளினன்னு ஆழ்வார் சாதித்தாரோ இல்லையோ. அந்த சொல் மதிநலம்ங்கிற சொல்லு ரொம்ப முக்கியம். மதிங்கிறது ஞானத்தை குறிக்கும், நலம்ங்கிறது அது முதிர்ந்த பக்தியை குறிக்கும். அப்ப மதிநலம் என்பது ஞானமே முதிர்ந்து பக்தி யாருது, பக்திச்ச ஞான விசேஷான்னு சொல்லுகிறார்களோ இல்லையோ. அந்த பக்தியை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். எப்ப ஞானம் பிறந்துடுதோ அது வளர்ந்தா தானே பக்தியா போகுது. ஞானமே முற்றினால்தான் காயா இருக்கிறது கனியா எடுத்துன்னா நல்லா இருக்கு. அப்ப கனிங்கிறது முற்றணும்னு சொல்லிவிடா. பழம் எப்ப பழுக்கும்னு கேட்போமா, பழம் எப்ப முளைக்கும்னு கேட்பிடா. பழம் எப்பவான்னு முளைக்குமா? முளைக்காது. ஏன்னா முளைக்கணும்னு சொன்னா முதல்ல குருத்து தான் முளைக்கும். குருத்து முளைச்சா அதுல இருந்து காய் இருக்கும், காய் இருந்ததுன்னா அதுல இருந்து பழுக்கணும். எப்பவுமே பழத்தை பத்தி பேசணும்னா இருக்கிற காய் பழுத்துதுன்னு தான் கேட்க முடியுமே தவிர பழமாவே புதுசா ஒரு மரத்துல உருவாகாது இல்லையோ. அதே போல பக்தியும் பக்தியாகவே உருவாகாது, ஞானமாத்தான் முதல்ல பிறக்கும். அந்த ஞானம் கேவல ஞானமாக இருந்து விடாமல் அதுவே பக்தியாக பழுக்க வேண்டும். ஞானம் பிறக்கிறது எப்படின்னு பார்த்துருக்கோம். கண்டிப்பா நமக்கும் பகவானுக்கும் பொதுவா இருக்கிறது ஞானம். அவரும் அதீத ஞானமுடையவனா இருக்கார், நமக்கு அத்தனை ஞானம் இருக்கு. அந்த ஞானம் இருக்குங்கிறத தெரியாமல் தவித்து கொண்டிருக்கிறோம். இந்த பொருள்களுக்கு ஞானம் கிடையாது, அடியனுக்கு ஞானம் உண்டு. உண்டுங்கிறத தெரிஞ்சுக்கிற வல்லமை எனக்கு தான் உண்டு. எந்த பொருளாவது நான் மேசைன்னு தெரிஞ்சுக்குமா? இந்த மாலை எப்பவாவது நான் மாலை அப்படின்னு சொல்லுமானால் சொல்லாதே. மாலையை வச்சுட்டு போட்டுட்டு இருக்கேன்னு நான் தான் சொல்லிக்கணும். ஆனா அதே நான் சொல்லிக்கலாமே, அடியன் இன்ன கோத்திரம், இன்ன சூத்திரம், இன்ன வேதம், இன்ன பேரு எனக்கு சொல்லிக்க தெரியும். அதே மாதிரி இந்த புத்தகத்துக்கு நான் இத்தனை விலை கொடுத்து வாங்கப்பட்ட இன்னாருடைய சொத்துன்னு சொல்ல தெரியாது. அப்ப அதுல இருந்து நான் வேறுபட்டு இருக்கிறேன்னால் விலங்கினத்திலிருந்தும் மற்றைய மனிதர்களிடத்திலிருந்தும் என் பொருள்களிடத்திலிருந்தும் ஒரு ஜீவனை வேறுபடுத்துவதே இன்றியமையாத ஞானம். அந்த ஞானம் எதை பற்றியோ தெரிஞ்சிருக்க கூடாது. அந்த ஞானம் தன்னை பற்றியும் பகவானை பற்றியும் அறிவிக்கும் ஞானமாக இருக்க வேண்டும். நாம் வைகுந்தத்தை அடைந்த பிற்பாடு அவனுக்கு சமமா ஞானத்துல மலர்ந்துடும். இல்லாத ஞானம் புதுசா வந்தோடல, இருக்கிற ஞானம் தடங்கள் நீங்கி பாப புண்ணிய ரூப கர்மங்கள், அந்த கர்மங்கள் தொலைஞ்சு நன்னா மலர்ந்துடுறது. அதனால கண்டிப்பா நாம ஒத்தொத்தரும் ஞானத்தை வளர்த்துக்கலாம். இதுல பிறவி முக்கியம் இல்லை, ஒழுக்கம் நேற்று வரைக்கும் இருந்துதா இல்லையாங்கிறது முக்கியம் இல்லை. இன்னிலிருந்து ஞானி ஆகணும்னால் கண்டிப்பா பகவத் அனுகிரகம் இருந்து ஆகலாம். இது வரைக்கும் நேற்று பார்த்துருக்கோம். ஆனா அந்த ஞானம்ங்கிறதே ஒரே வரட்டுத்தனமா இருந்துடுதுனால் அப்படி இருக்கக்கூடாது சார். நல்லா நனைஞ்ச ஞானமா இருக்கணும். ஒரு பொருள் இருக்கு, அப்படி பூ மாலையை தொடுக்கிறான், வாசல் எல்லாம் பூ வச்சு தொடுக்கறச்சே பார்த்துருக்கிடும் இல்லையோ, நிறைய பூவா இருக்கும், கிடுக்கிடுக்கிடுன்னு தொடுக்கிறா. கூடவே ஒரு சின்ன பாத்திரத்துல ஜலம் வச்சுருப்பா, அதை தொட்டு 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 தானே தொடுப்பா. வெறும் பூவா தொடுத்தா என்னன்னா அவ்வளவு நன்னா இருக்காது. அந்த தண்ணீரை தொட்டு தொட்டு தொட்டா தான் அது அதனுடைய நன்னாவே இருக்கும். அதே மாதிரி சாயங்காலம் 4:30 மணிக்கு விற்க ஆரம்பிச்சார். மணி இப்ப 8:30. இனிமே யாரும் ரொம்ப வாங்க மாட்டான், கொஞ்சம் வாடினாப்புல இருக்கும். அப்ப நல்ல பூன்னு காட்டினோம்னா என்ன செய்வா, ஒரு கை ஜலத்தை எடுக்கணும், ஓங்கி குப்பத்தின் பேர்ல தெளிப்பா. அவ்வளவுதான். பாக்குறவாளுக்கெல்லாம் இப்பதான் 2ஆம் தரம் பூ வந்திருக்கு, வாங்கிக்கோன்னு விடுவா. தேவலிய சுவாமி நேற்று 30 நாள் முன்னாடி பார்த்தோம், அப்படியே வரட்டுன்னு இருந்தது, இப்ப ஜலம் தெளிச்ச உடனே ஆயிடுக்கேனால் அப்ப ஞானம் அன்புங்கிற ஜலத்தை தெளிச்சால்தான் பக்தி ஆகிறது. அப்ப ஞானம் ஞானம்னு சொல்லிட்டா வரட்டுத்தனமான பூவாட்டம் இருக்கும், அதை வச்சு தொடுத்துட்டு பகவானுக்கு சமர்ப்பிக்க முடியாது. அந்த ஞானத்துல நிறைய ஜலத்தை தொடணும்.
அந்த தண்ணீர் தொட்டா தான் நனையும். புஷ்பத்தை நனைச்சுன்னு சொல்லலையா? ஒண்ணும் இல்லை, நாரையே நனைச்சுத்தானே கட்டுவா. நார்ல பூ தொடுக்கணும்னு சொன்னா முதல்ல நல்லா நினைக்கிறாள். வந்து தர்ப்பம் வாங்கிட்டு வரும், எல்லாம் தர்ப்பம் பார்த்துட்டு அந்த தர்ப்பத்தை முதல்ல ஜலத்துல நினைச்சாதான் தலையே வணங்கும். தண்ணீர்ல நினைக்கலனால் விருட்டு நிற்கும், ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, உடஞ்சே போயிடும். ஆனா அதை ஜலத்துல நினைச்சிட்டோம்னா சரி சரி அது உதவுறதோ இப்போ. அதே மாதிரி ஞானம் ஞானம்னு மட்டும் சொல்லியிருந்தால் தலை நிமிர்ந்து நிற்கும், ஒன்றும் வரட்டுத்தனமா இருக்கும், ஆணவம் தான் இருக்கும். ஏன்னா ஞானமே சுவாதந்திரத்துல கொண்டு போய் விடும், ஞானமே அகங்காரத்துல கொண்டு போய் விடும். நான் ஏதோ ஒன்று உடம்பு நன்னா இருக்கணுங்கிறதுக்காக ஒரு மருந்து சாப்பிட்டேன், சாப்பிட்ட உடனே வேற என்னமோ வந்தது. இது சொல்லவே இல்லையே வைத்தியரே, இப்ப ஏதோ புதுசா படுத்துறது என்னால் பண்ணும், இந்த பக்க விளைவுக்கு இன்னொரு மாத்திரை சாப்பிடுங்கிற அளவுக்கு. அதை போல ஞானம் இருக்கிறது நன்மை, அந்த ஞானமே பக்க விளைவை ஏற்படுத்துறது. அகங்காரம் சுவாதந்திரியம்ங்கிற பக்க விளைவு அது போகணும்னால் ஞானத்தோட கூட பிரேமம் இருக்க வேண்டும். பிரேமம்ங்கிறதா அன்பு, அவா, வேட்கை, காதல். இது நமக்கு வந்துடுத்துனால் ஏன் வரணும் சுவாமி? ஞானம் இருக்கணும்னு சொன்னீர் உண்மை. ஏன்னா இந்த பொருளுக்கு ஞானம் கிடையாது, ஆத்மாவுக்கு ஞானம் உண்டுன்னு சொல்லிட்டீர். இதுக்கப்புறம் ஏன் அன்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும்னால், நாம யாரை அடையணும்னு பாக்குறோமோ, நம்ம முதலாளி யாரோ அவர் அன்பே உருவானவரா இருக்காரே, அவர் ஆசையே உருவானவரா இருக்கார். அவர் நம்ம பேர்ல அன்பை பொழியணும்னு காத்துட்டு இருக்கார். இப்ப யாரோ ஒருத்தர்கிட்ட பேச போறோம், அவர் எப்படிப்பட்டவரோ அப்படிதான் நம்மளும் பழகுவோம். அவர் எதை பேசினாலும் வழவழா கொழான்னே பேசிட்டு பாருன்னு வச்சுங்க. நம்ம வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசினா அவர் புரிய கூட போறது இல்லை. அப்ப அவரிடத்துல நம்மளும் வழவழான்னு தான் பேசியாகும். அவர் வெட்டு ஒண்ணுன்னு பேசுறவரா இருந்தா நான் போய் வழவழான்னா என்னை உள்ளே விட மாட்டான். அப்ப அவர்கிட்ட அப்படித்தான் பேசியாகணும். யார் யார் என்னென்ன தன்மையோடு இருக்காளோ நாம் அவர்கள்ட்ட அப்படித்தானே நடந்துட்டாகணும். இப்போ திடீர்னு யமதர்மராஜன் இடத்துல போய் நான் அன்போட பக்தியோட உங்ககிட்ட பேசலான்னு இருக்கேன்னு சொல்லாமா? சொன்னால் அவர் ஏற்கனவே கையில பெரிய பெரிய ஆயுதத்தெல்லாம் வச்சுட்டு எப்ப வெட்டலாம் கொல்லலாம்னு இருக்கார். அவர்கிட்ட போய் அன்பு அடைத்தல் தாழ்னு சொன்னாலாம் ஒன்றும் எடுபடாது. யார் ஒருத்தர் அன்பே உருவா இருக்காரோ அவருக்குத்தான் நான் சொத்துன்னு தெரிஞ்சுட்டேன்னால், நான் அவரைத்தான் அடையணும்னு புரிஞ்சுட்டால் கண்டிப்பா நானும் அன்போட தான் நடந்துட்டாகணும். இப்போ அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படித்தானே நான் இருக்க போறேன். பகவான் அப்படி அன்பானவரா, அவர் ஆசையோடு இருக்காரானால் கொஞ்சம் நஞ்சம் இல்லை பகவானுக்கு நம்ம பேர்ல இருக்கிற ஆசை. எப்படி ஒரு காதலனுக்கு அதீத காதல் தன் காதலியினிடத்தில் இருக்குமோ, எப்படி காதலிக்கு காதலனிடத்தில் அத்தனை காதல் இருக்குமோ, அதை விட 100 மடங்கு மனசால நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு பகவானுக்கு நம்ம பேர்ல காதல் உள்ளது. அப்படியா நாங்க நினைச்சிருந்தது எங்களுக்குத்தானே அவர் பேர்ல அவர் திரும்பியே பார்க்க மாட்டாரே நினைச்சிருந்தோம்னால் நாம் அவர் அடையத்துக்கு என்ன முயற்சி பண்ணிருக்கோமோ, இதை போல 100 ஜென்மத்துக்கு முன்னால் இருந்து 100 மடங்கு முயற்சி அவர் நம்மளை அடையறதுக்கு பட்டு இருக்கார். நாம தான் அவர் அடையறதுக்கு நினைச்சு கூடாது. நாம ஒரு துளி காலடி எடுத்து வைப்போமா, அதையே பிடிச்சுன்னு இவனை கிட்டக்க கூட்டு வந்துடலாமா என்றுதான் பகவானுடைய எண்ணம். இதுக்கு ஒரு இடம் மட்டும் சொல்றேன், அந்த கதையை கேட்டேன்னா இப்ப புரிஞ்சுப்படும். நாம அவர் அடையறதுக்கு முயற்சி எப்படி, அவர் நம்மளை அடையறதுக்கு முயற்சி எப்படி, நாம எத்தனை அன்பை அவரிடத்துல வச்சிருக்கோம், அவர் எத்தனை அன்பை நம்ம கிட்ட வச்சிருக்கார். ஒண்ணு என்ன, 2 கதையே சொல்றேன். ஒரு கதை ருக்மிணி கல்யாண கதை, இன்னொரு கதை ஆண்டாள் கல்யாண கதை. ஆண்டாள் கோபிகாஸ்திரியாக நினைச்சுட்டாள். தன்னையே ஒரு இடைப்பெண்ணாக பாவித்து கொண்டு இடைநடையும் இடைமொழியும் இடைப்பேச்சும் உடைநாச்சமுமாய் விட்டது கோகுலத்து பெண்ணாகவே தன்னை நினைச்சுட்டா. அவர் இருக்கிற ஸ்ரீவில்லிபுத்தூர், ஆனா அவர் நினைச்சிருந்தது வடமதுரை, எங்கோ மதுரையில இருக்கிற ஒரு கோபிகையாக தன்னை நினைத்து கொண்டு, கோபிகைகள்லாம் துவாபர யுகத்தில் கண்ணன் அடையறதுக்காக நோன்பு நோச்சார்கள். அதை போல நாம ஸ்ரீவில்லிபுத்தூரிலிருந்தே நோன்பு நோச்சிடுவோம். முதல் பாட்டுல இருந்து மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நிரழையில் எல்லா பெண்களையும் கூட கூட்டி கொண்டாள். கண்ணனிடத்துல போய் அவன் வாசக்கதவை திறக்க சொல்லி நப்பின்ன பிராட்டி எழுப்பி கண்ணனை நீயே எழுந்திருக்க வேண்டும்னு பிரார்த்திக்கிறாள். 25வது பாசுரம் வரைக்கும் ஓடிடுச்சு, முடிஞ்சுடுத்துன்னு வச்சுக்கோ. 26வது பாட்டு அது மாலைய மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல் ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்துன் பாஞ்ச சன்னியமே போல்வனா சங்கங்கள் பொய்ப்பாடுடையனவே சால பெரும்பரையே பல்லாண்டி செய்ப்பாரேன்னு பாட்டு இல்லையோ, அதுல மணிவண்ணான்னு வருது. அந்த சொல்ல ஞாபகம் வச்சுக்கோ. மாலே மணிவண்ணா, மணினால் ரத்தனம், நல்ல ஒரு மாணிக்கம். அப்படி வெளிச்சத்துல வச்சு பார்த்துனால் உள்ள பச்சையா ஒரு நீரோட்டம், நீளமா ஒரு நீரோட்டம், மஞ்சளா ஒரு நீரோட்டம், உள்ள இருக்கிறது அப்படியே தெரியுமோ இல்லையோ, அதுதானே மணி ரத்தனம்னு சொல்றோமே. அதை போலத்தான் பெருமாளுக்கும் மணிவண்ணான்னு கூப்பிடுகிறாள்.
அப்படின்னா அவருடைய திருமேனியை சேவிக்கச்சே நெஞ்சகத்தை தாண்டி உள்ள இருக்கிற அன்பு வெளியிலேயே தெரியறதாம். எப்படி இந்த மாணிக்கத்தை பார்த்தா உள்ள இருக்கிற நீரோட்டம் தெரியுமோ, ஏன் மணிவண்ணன் மணிவண்ணன் சொல்றோம்னால் அந்த மணிக்கு இருக்கிற வண்ணம் பகவானுடைய திருமேனியில இருக்கு. இந்த கோபிமார்களை பற்றி என்னெல்லாம் அவர் ஆசை வச்சுருப்பாரோ அன்பு வச்சுருப்பாரோ அத்தனையும் அந்த திருவுள்ளத்துக்குள்ளேயே தெரியறதாம். ஆஞ்சநேயர் மட்டும்தான் அப்படி திறந்து காட்டுவார். உள்ள சீதாராமர்கள் இருக்கிற அவரை படமெல்லாம் பார்த்துருக்கோமோ இல்லையோ, அதை போல கண்ணன் திறந்து காட்டல, ஆனா பார்த்தா உள்ளூர இருக்கிற அன்பத்தனையும் வெளியில தெரியுது. அதனாலதான் மணிவண்ணான்னு போச்சரத்துல சொல்றாள். 25ஆம் பாட்டு வரைக்கும் ஆண்டாள் பாடிட்டு இருக்கிறத கண்ணன் கேட்டுட்டு தானே இருக்கார். இப்ப என்ன திடீர்னு மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனர்கள் வேண்டுவன கேட்டியேல், நாங்கள் எதுக்காக வந்திருக்கோம், ஏன் மார்கழி நோன்பு நோச்சுன்னு இருக்கோம் அப்படிங்கிறத நீ கேட்டாயானாலும் அவர் கேட்கவே இல்லை. நம்ம 2 பேர் பேசிட்டு இருப்போம், அப்போ நம்ம ஒண்ணுமே கேட்கவே இல்லைன்னு வச்சுங்க. நீங்க இப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க இப்படின்னு கேட்டீங்கன்னானே அவ பேசிட்டே இருப்பார். நம்ம வேணும்னு ரொம்ப வெறுப்பா இருந்தோம்னு வச்சுங்க, நான் கேட்கவே இல்லையோ யாரு சொல்ல சொன்னா, இப்போ நீங்க இப்படின்னு கேட்டீங்கன்னா கேட்கவே இல்லைன்னு விடுவோம். அதை போல ஆண்டாள் இப்போ ஏன் 25 பாட்டா கண்ணன் ஒண்ணு கேட்கலையா, இப்ப திடீர்னு வேண்டுவன கேட்டியேன்னு சொல்றாரு. என்னால் கண்ணனுக்கு ஆண்டாளை கண்டு ஒரே ஆசை. அந்த அதீத காதலில் என்னமா நெத்தி புடைக்க பேசுறா, மூக்கு விடைக்க பேசுறா, காதுகள்லாம் என்னமா இருக்கு, அவ அந்த கண் பார்வையே ஆண்டாளுடைய என்னமா இருக்கு, இத்தனை கோபிகள் வந்திருக்காளே, எத்தனை அழகா நமக்காக ஆசைப்பட்டு வந்திருக்கா என்று இவர்களுடைய அழகிலும் குணத்திலும் மயங்கி இவ பேசுறதே கண்ணனுக்கு காதலியே விழலையாம். அப்ப நாம பேசிட்டே இருந்துச்சு உங்களுக்கு காதல விழலைன்னா திடீர்னு இப்படி கையாட்ட மாட்டேன்னா ஏதாவது தெரியுறதா இருக்கு, இங்க பார்த்துட்டு இருக்கிறா இல்ல பார்வை மட்டும் இங்க வெறிச்சுன்னு பார்த்துட்டு கண்ணை ஞானம் வச்சுருக்கிறா, காதை ஞானம் இருக்கான்னு கேட்கவும் இல்லையோ. அதான் வேண்டுவன கேட்டியே, நாங்க என்ன பேசிட்டு இருக்கோங்கிறத நீ கேட்பாயானால் திடுக்கிட்டு பாப்பாடு நம்ம இதை அப்படியே வெறிச்சு பார்த்துருந்தோம்னா ஓஹோ நம்மளைத்தான் சொல்றா இருக்கு அப்படின்னு நிமிந்து பாப்பாடு இல்லையோ. அப்படி என்னதான் கண்ணனுக்கு இவ்வளவு நேரம், எதனால ஆண்டாள் கண்ணன் உள்ளத்துல என்ன கண்டாள்னால் 25 பாட்டு ஆண்டாள் நினைச்சிருந்தது, நாம தான் கண்ணன் அடையறதுக்கு முயற்சி பண்றோம், மொத்த பெண்களையும் கூட்டி இருக்கிறோம், இதோ போய் நமுனையில தீர்த்தமாடிட்டோம், நந்தகோபாலன் திருமாளிகைக்கு வந்து வாசகதவை திறக்க சொன்னோம், நடந்து காட்டுன்னு சொன்னோம், கட்டாட்சிக்கணும்னு சொன்னோம், திருவடிகளுக்கு போற்றி போற்றின்னு பல்லாண்டு பாடினோம், இது இத்தனையும் நாம தானே பண்ணிட்டு இருக்கோம், அவர் பாட்டுக்கு உள்ளே இருக்காரு, ஒரு அடி அவர் எடுத்து வைக்க கூடாதா என்று ஆண்டாளுடைய நினைவு. அப்ப இவன் நினைச்சிருக்கிறது எல்லா அன்பும் நம்ம கிட்டதான் இருக்கு, அவருக்கு நம்ம பேர்ல அன்பே இல்லை போல் இருக்கு. ஒரு வழக்கம் கல்யாணத்துல சொல்லுவா, நாம தேடின்னு போற பொண்ணை பண்ணிக்கிறத விட நம்மளை தேடின்னு வர்ற பொண்ணை பண்ணிக்கோ, நாம தேடின்னு போற பிள்ளைய காட்டிலும் நம்ம தேடின்னு வர்ற பிள்ளைய பண்ணுங்க. ஏன்னா நாம தேடின்னு போனா அவ திரும்பி பாப்பாளா தெரியாது, நம்ம தேடின்னு வந்திருந்தாள்னா அப்பதானே அன்பு இருக்குன்னு அர்த்தம். ஆண்டாள் நினைச்சிருக்கிறது நானா கண்ணனை தேடின்னு போயிட்டு இருக்கேன், அவர் ஒரு நடவடிக்கை எடுத்துன்னு பாட்டேங்கிறாரே. ஆனா உண்மை நிலை என்ன தெரியுமோ, ஆண்டாளுக்காவது எழுந்திருக்க முடிஞ்சது, 10 பாட்டு பாட முடிஞ்சது, 10 பேரை கூப்பிட முடிஞ்சது, தெம்பா வந்து நின்று சுடகமே தோல்வலையே தோடை செவி பூவே பாடகமே எல்லாத்தையும் குடுன்னு சொல்லவானு முடிஞ்சது. ஆனா ஆண்டாள்னு நினைக்கும் போதே கண்டேந்து கரகரான்னு கண்ணனுக்கு ஜலம் வருதான், உள்ளமெல்லாம் உருகி போறதான், தொட நடுங்கிறதான், கால்லாம் நடுங்கிறதான், பேசுறதுக்கு ஆண்டாள்னு ஆரம்பிச்சா குரல் தழுத்தழுத்து போயிடுறதான். இதை போல கண்ணன் ஆண்டாளை நினைச்சு எவ்வளவு உருகி இருக்காருங்கிறது தான் திருமேனிக்குள்ள தெரியுது. இப்போ அதைத்தான் மணிவண்ணா மணிவண்ணான்னு பாடிட்டு இருக்காள். அப்ப எதனால மணிவண்ணான்னு கூப்பிட்டாள்னால், ஓஹோ 25 பாட்டா நாங்க பட்டதுதான் முயற்சின்னு நினைச்சிருந்தோம், இப்பதான் புரிஞ்சுட்டோம் நீ பட்டது இன்னும் அதிகமான முயற்சி போல் இருக்கேன், எங்களிடத்துல இன்னும் காதல் நிறைய வச்சிருக்கியே. இப்ப கண்ணன் பதில் சொல்லிட்டான், நான் ஏன் நகரவே இல்லைன்னு இப்ப புரிஞ்சுதா, உங்களுக்கு இருக்கிற காதல் குறவு, அதனாலதான் இங்க வருதா அங்க வருதா 10 பேரை கூப்பிடுறதா 10 பாட்டு பாடுறதா எல்லாம் பண்ணிட்டு, எனக்கு நீ ஆண்டாளை நினைக்கச்சேவே என்னால ஒண்ணுமே நடவடிக்கை எடுக்க முடியலையே, நான் எப்படி பாடுவேன், நான் எப்படி கூப்பிடுவேன் எங்களுக்கு, அதனாலதான் உருகி போய் கிடக்கிறேன்னு கண்ணன் சொல்லியிருக்கணும்னால், அப்ப நாம வச்சிருக்கிற காதலை விட கண்ணனுக்கு நம்ம எடுக்க இருக்கிறது பல மடங்கு உயர்ந்தது. வேற வழியே இல்லை, இப்ப பக்தி பண்ணித்தானே தீர வேண்டும். ஏன்னா நாம நினைச்சிருக்கிறது நாமளா ஒரு தலை காதலா இருக்க போறோம், நாம பக்தி பண்ண போறோம்னு. ஏற்கனவே அவர் அதீத ஸ்நேகத்தை காட்டி கொண்டு காத்து கொண்டிருக்கிறார், நாம் அதை திரும்ப காட்ட போறோம், அவ்வளவுதான். இப்போ புதுசா எதையும் வளர்க்கவே போறது இல்லை, அவர் நம்ம பேர்ல வச்சிருக்கிறத திருப்புகிறோம்.
ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।